உணர்ந்து ஓதற்கு அறியவன் நிலவுலாவிய நீர்மலி வேணியன் அழகிற் அம்பலத்து ஆடுவன் மலர் சிலம்படி வாழ்த்தி வணங்குவான். 63 அற்புத வரலாறு என்னும் இனிய தொடரிலே இன்று நாம் பேச எடுத்துக்கொண்டது 30ஆம் நாயன்மாராகிய திருமூலரை பற்றியதாகும். இவர் எழுதிய திருமுறையில் ஒன்றுதான் 10ஆம் திருமுறையாகிய திருமந்திரம் ஆகும். இவர் கையிலாய நந்திதேவரின் மாணாக்கராக கையிலாயத்தில் இருந்தவர். அங்கிருந்து தெற்கே வாழுகின்ற அகத்தியரை சந்திப்பதற்காக கிளம்பி வரார். வரும் வழியில் தலங்களையெல்லாம் வழிபாடு செய்து கொண்டே வரார். காசி, கயா இப்படிப்பட்ட வழியில் உள்ள சிவபெருமானது தலங்களையெல்லாம் வழிபட்டு காலத்தி வந்து திருப்பருப்பதம் வந்து காலத்தி வந்து இங்கே திரு அதிகை வந்து அப்படியே தமிழ்நாட்டு தலங்களையெல்லாம் சந்தித்து கொண்டு திருவாவடுதுறை அருகில் உள்ள சாத்தனூர் என்னும் ஊருக்கு வரார். அங்கு இவர் கண்ட காட்சி இவர் மனத்தை உலுக்கியது. ஒரு மனிதன் இறந்து கிடக்கிறான். அவன் இடையனாக இருப்பான். அவனை சுற்றிய பசுக்களெல்லாம் கதறுகின்றன. இறந்த அவனது பெயர் மூலன். மூலனை சுற்றி நின்று அவன் பாம்பு கடித்தோ எதனாலோ இறந்து படுகிறான். அவனை சுற்றி நின்று பசுக்களெல்லாம் கதறுகின்றன. தனது தலைவன் இறந்து பட்டானே என்ற துக்கத்திலே அழுகின்றன, கதறுகின்றன, குமுறுகின்றன. அங்கிருந்து வந்த இந்த நந்தியம்பெருமானின் மாணவர் இதை பார்த்து இவரும் மனம் கலங்குகிறார். அந்த பசுக்களின் துக்கத்தை, துயரத்தை மாற்றுவது எப்படி என்பதை நினைக்கிறார். இவர் அனிமா சித்திகள் கைவர பெற்றவர். அந்த பசுக்களின் துயரத்தை மாற்றுவதற்கு ஒரே வழி அந்த மூலனுக்கு உயிர் கொடுப்பது. இவருக்கோ கூடு விட்டு கூடுபாயும் சக்தி தெரியும். சித்தியை கைவர பெற்றவர் என்ன பண்ணுறாரு? தனது உடம்பை ஒரு ஓரமாக மறைத்து வைத்துவிட்டு தனது உயிரை திருமூலனது உடலுக்குள் அனுப்புகிறார். திருமூலன் உயிர் பெறுகிறான். இறந்து கிடந்த மூலன் எழுகிறான். சுற்றி நின்ற பசுக்களெல்லாம் மகிழ்ந்து ஆர்ப்பரித்து ரொம்ப சந்தோஷமாகி மகிழ்ச்சியில் திளைத்து அது பொல்மைய போயிடுது. மாலை வருகிறது. இவனுக்கோ அந்த இந்த பசுக்களையெல்லாம் எங்கே கொண்டு அடைக்கணும்னு தெரியாது. ஆனால் பசுக்களுக்கு தெரியும். பசுக்களெல்லாம் கிளம்பி மாலை வந்து இருட்டும் நேரம் வரும்பொழுது பசுக்களெல்லாம் கிளம்பி போகுது. அந்த பசுக்களின் பின்னாடியே இவனும் செல்கிறான். ஒவ்வொரு பசுவும் அவங்கவுங்க வீட்டில் போய் சேர்ந்துடுது. இவன் தனித்து நின்று திகைத்து நின்ற நேரத்திலே இவனது மனைவி வருகிறாள். அந்த திருமூலரது மனைவி, அந்த இடையரது மனைவி அப்படி வரா. தனது கணவன் உருவிலே இருப்பது தனது கணவன் தான் என்று நினைக்கிறாள். அவளுக்கு தெரியாது. கணவன் எண்ணி வாங்க வீட்டுக்கு போகலான்னு கூப்பிடப்போ, ஏன் நிற்கிறீங்க இங்கே, வாங்க வீட்டுக்கு போகலான்னு கூப்பிடுறாங்க. இவர் என்ன சொல்லன்னு தெரியலை. நான் மூலர் அல்ல, நான் கைலாயத்து மாமுனி என்று சொன்னால் அவளுக்கு புரியாது. இல்லை இன்றைக்கு நான் ஒரு மடத்திலே தங்கி நாளை காலை சந்திக்கிறேன் என்று சொல்லிவிட்டு அந்த பெண்மணியிடமிருந்து தப்பித்து அந்த இரவிலே ஒரு திருமடத்தில் தங்கி இருக்கிறார். மறுநாளை காலையில் அந்த பெண்மணி பஞ்சாயத்தாரெல்லாம் கூட்டிகிட்டு வந்து இவரை வச்சு பஞ்சாயத்து பண்ணுறான். ஐயோ, இவர் வந்து எனது கணவர் என்ன வான்னு சொல்லி கூப்பிட்டா வரமாட்டாங்கிறாரு, என்னன்னு தெரியலங்கிறப்போ இவர் சொல்கிறார், இந்த மாதிரி நடந்த செய்திகளை சொல்லி, இந்த மாதிரி நான் வந்து ஒரு முனிவர்,
அந்த கூடு விட்டு கூடு பாயும் சக்தியினால் திருமூலன் இறந்து கிடந்தான், அவனது உடம்புக்குள்ளே புகுந்தேன், இப்பொழுது இந்த நிலைக்கு வந்து சேர்ந்திருக்கிறேன்னு சொல்லி இவர் போய் இவர் வைத்திருந்த உடலை போய் பார்க்கிறார். உடலை காணும். ஒரு உடலை ஓரமாக பத்திரமா வச்சுட்டு வந்தார் இல்லையா, அதை போய் காட்டலான்ட்டு இவங்களெல்லாம் கூட்டிகிட்டு போனார். அந்த உடம்பையும் காணும். ஒரு வழி இல்லை, இறைவனை நினைக்கிறார். தமிழ்நாட்டுக்கு வந்தோம் வடக்கே இருந்து, இந்த உடம்பில் இருந்து கொண்டு தான் நமது வாழ்க்கை கழிக்க வேண்டும். ஒரு தமிழனது உடம்பில் இருந்து கொண்டு தான் இங்கே தமிழ்நாட்டில் நாம் கழிக்க வேண்டும் என்று சித்தம் போல் இருக்கிறது என்று நினைத்து கொண்டு தனது நிலைமையை அந்த பஞ்சாயத்தாரிடம் விளக்கி அவர்களிடமிருந்து புறப்பட்டு திருவாவடுதுறை ஆதீனத்தை அடைகிறார். திருவாவடுதுறையை அடைகிறார். அங்கே அமைதியாக ஒரு அரச மரத்தடியில் அமர்கிறார். ஞானம் கைவரப் பெறுகிறார். அழகான திருமந்திரத்தை எழுத முனைகிறார். 3000 ஆண்டுகள் அங்கே நிட்டையிலே அமர்ந்து ஆண்டுக்கு ஒரு பாடலாய் திருமந்திரத்தை 3000 பாடல்களாக எழுதி நிறைவு செய்கிறார். இன்றைக்கு 10ஆம் திருமுறையாக வழங்கப்படுவது திருமந்திரமாகும். பண்டைய நூல், ஆனால் அது முறை செய்யப்படும் போது 10ஆம் திருமுறையாக அமைகிறது. ஒவ்வொரு திருமுறையும் ஒவ்வொரு பெயரில் விளைகிறது. அதில் இந்த 10ஆம் திருமுறை திருமந்திரம் என அழைக்கப்பட்டது. திருமூலர் வடநாட்டு தவமுடிவர் தமிழ்நாடு வந்து ஒரு தமிழனது உடம்பிலே புகுந்து தமிழுக்கு ஆகமம் செய்த ஒரு பெருமனிதர், ஒரு பெருமுனிவர், ஒரு பெரும் தவ சிரேஷ்டர். இவர் ஐப்பசி அசுவனி நாள் இறைவனது திருவடியை அடைகிறார். இவரை பற்றிய செய்திகளை புதுக்கவிதையாக தருகிறேன், படிக்கலாம். திருமூலரது திருமந்திரத்தை விளக்குவதற்காக அடியேன் வரவில்லை. திருமூலரது வரலாற்றை விளக்குவதற்காகவும் திருமந்திரம் எப்படி உருவாக்கப்பட்டது என்பதை மட்டுமே சொல்கிறேன். திருமூலரது திருமந்திரத்தை நாம் சொல்வதானால் பல ஆண்டுகள் வேண்டும், அறிவும் அதிகம் வேண்டும் என்பதனால் திருமந்திரத்தை பற்றிய செய்திகளை நான் உங்களிடமே கூறாமல் விடுகிறேன். ஒரே ஒரு பாடலை மட்டும் எடுத்துக்கலாம். இவருடைய சிறப்பை சொல்வதற்காக ஒரே ஒரு பாடல். யாவர்க்குமாம் இறைவருக்கு ஒரு பச்சிலை. பெரிய வழிபாடுகள், ஆராதனைகள், அபிஷேகங்கள், திருவிழாக்கள் எதுவும் தேவையில்லைப்பா. சாதாரண மனிதன், ஒரு சாமானிய மனிதனால் அதெல்லாம் முடியாது. அப்போ என்ன செய்யலாம் ஒரு சாதாரண மனிதன்? ஒரு சாமானியனுக்கு வழிபடும் கடமை எப்படி நிறைவு செய்யலாம் சொல்கிறார். யாவருக்குமாம் இறைவருக்கு ஒரு பச்சிலை. நீ செய்வனாக இருந்தால் ஒரு வில்வத்தை பறித்து இறைவனுக்கு மேலே போடும், போதும். நீ வைஷ்ணவன் இருந்தால் ஒரு துளசியை பறித்து இறைவன் மேலே போடு, போதும். யாவர்க்குமாம் இறைவருக்கு ஒரு பச்சிலை. யாவர்க்குமாம் ஆவுக்கு ஒரு வாயுரை. ஒரு பசுமாடு வருது, இவரே திருமூலரே பசுமாட்டுக்கு இறங்கித்தான் தனது உடம்பையே பறி கொடுத்தவர். அதுதான் சொல்கிறார் அவர். யாவர்க்குமாம் ஆவுக்கு ஒரு வாயுரை. ஒன்றும் பண்ண வேணாம், அங்கே இருக்கிற புல்லை பறித்து அந்த மாட்டு கையில் கொடு. இருந்தாலும் அது தின்னுக்கும். இருந்தாலும் உனக்கு ஒரு மன நிறைவு வருவதற்காக கொஞ்சம் புல்லை பறித்து அந்த மாட்டுக்கு கொடு. ஆவுக்கு ஒரு வாயுரை. யாவர்க்குமாம் உண்ணும்போது ஒரு கைப்பிடி. உண்ணும்போது ஒருத்தரை கையை போய் பிடின்னு சொல்லலை, தப்பாக எடுத்துக்காதீங்க. உண்ணும்போது ஒரு கைப்பிடி உணவை எடுத்து யாருக்காவது கொடு. இல்லாட்டா உண்ணும்போது அதாவது நம்ம சாப்பிடும்போது ஏற்கனவே ஒருபடி கைப்பிடி அரிசி எடுத்து அதை தர்மத்திற்காக வைத்துக்கொள். உண்ணும்போது ஒரு கைப்பிடி. இதெல்லாம் முடியலையா, இதுக்கெல்லாம் 2 காசு தேவைப்படும், இதுக்கெல்லாம் எந்திரிச்சு போகணும், இதுக்கெல்லாம் இதாகும் அப்படின்னா என்ன செய்யலாங்கிற. இப்போ நம்ம பண்ணிகிட்டு இருக்கிறோமே அந்த வேலையை தான். யாவர்க்குமாம் இன்னுரைதாரே. இப்போ நான் பேசுகிறதால என்ன பயன்? ஏதாவது ஒருத்தர் கேட்டாங்கன்னா, ஏதாவது 10 பேர் கேட்டால் ஒருத்தனாவது என்னமோ கேட்குறானேன்னு பேச மாட்டானா? 1000 பேரில் ஒருத்தனாவது என்னது நாயன்மார்னு நாளெல்லாம் கத்திக்கிட்டு இருக்கிறானே, என்ன விஷயம்னு கேட்க மாட்டானா? என்ன செய்தின்னு கேட்க மாட்டானா? அந்த உரை, இனிய உரை.
இனிய உரையை அவனது வாழ்க்கை திறம்பட செய்யணும். புரியுதுங்களா? சும்மா நீ பேசி அவன் கேட்டு பிரயோஜனம் இல்லை, பயனில்லை. இவனால் அவன் திருந்த பெற்று அவனது வாழ்வுக்கு இவன் பயனாக ஒரு உரையை தர வேண்டும். உரைன்னா வார்த்தை, பேச்சு. இவனால் அவன் திருந்த வேண்டும், இவனால் அவன் மாறுபட வேண்டும். இந்த உரை ஒரு இனிமையான உரை என்றால் அவனுக்கு வாழ்வுக்கு பயனளிக்கக்கூடிய ஒரு உரையாக இருக்க வேண்டும் என்பதைத்தான் சொல்லுகிறார். யாவருக்குமாம் உரைதானே, யாவருக்குமாம் இறைவர்க்கு ஒரு பச்சிலை, யாவருக்குமாம் ஆவுக்கு ஒரு வாயுரை, யாவருக்குமாம் உண்ணும்போது ஒரு கைப்பிடி, யாவர்க்குமாம் உரைதானே. இதுதான் அவருடைய இது. உள்ளம் பெருங்கோயில், ஊனுடம்பு ஆலயம், கள்ள புலனைந்தும் காடா மணிவிளக்காம், தெள்ள தெளிந்தார்க்கு சீவன் சிவலிங்கம். இது இன்னொரு பாட்டு. இப்படி பெருமை தரக்கூடிய, சிறுமையை விளக்கக்கூடிய மிகச்சிறந்த பாடல்களை எளியோருக்கும் புரியும்படியான ஒரு இலக்கணத்திலே பாடி 3000 பாடல்களை 3000 ஆண்டுகள் பாடினார் என்று சொல்லப்படுகிறது. அது எப்படி சாத்தியம் என்பதை விட சேக்கிழாரும் அப்படியே தான் சொல்கிறார். 3000 ஆண்டுகள் இருந்து பாடினார். இந்த நடைமுறையிலே பேசப்பட்ட சில செய்திகளை நாம் மாற்றி பேசினால் அது அதனுடைய பெருமையை, புனிதத்தை குலைத்துவிடும் என்று நினைத்தாரோ என்னவோ, சேக்கிழாரும் அப்படியே சொல்கிறார். 3000 ஆண்டுகள் தியானத்திலே அமர்ந்து ஆண்டுக்கு ஒரு பாட்டாய் பாடிய பாடல்களை திருமந்திரம் என்று சொல்லப்படுகிறது என்று சொல்கிறார் சேக்கிழார். அதை பற்றிய எந்த விதமான சர்ச்சைக்கும் அந்த சர்ச்சைக்குள்ளே நாம் நுழைய வேண்டாம். ஒரு ஆண்டு சிந்தித்தால் நமக்கு என்ன அருமையான கருத்துக்களை பெறுவோமோ அது போன்ற கருத்துக்களை ஒவ்வொரு பாடலும் தருகிறது என்று எடுத்துக்கொள்ளலாமே. ஒரு ஆண்டு சிந்தனையில் உருவான ஒரு பாட்டு அப்படின்னா சந்தோஷம்தான், மகிழ்ச்சி தானே. 3000 ஆண்டுகள் அவர் வாழ்ந்தாரா என்பது சர்ச்சைக்குரிய செய்திகளை எடுத்துக்கொள்ள வேண்டாம். இருந்தாலும் ஆசிரியர் குறிப்பில் அடியன் என்ன சொல்கிறேன் என்றால், 3000 ஆண்டு காலம் திருமூலர் வாழ்ந்தார் என்று சொல்லும் போதே அது சாத்தியமா என்ற கேள்வியும் உடன் பிறக்கிறது. திருமந்திரத்தின் நடையையும் மொழியையும், அந்த 3000 ஆண்டுகள் தமிழ்நாட்டில் வாழ்ந்த மொழி வளம் மாறிப்போச்சு. அன்றைக்கு இருந்த மொழி இன்றைக்கு இல்லை. ஆனால் திருமந்திரமும் ஒரே மொழியில் சொல்லப்படுகிறது. திருமந்திரத்தின் நடையையும் மொழியையும் நோக்குமிடத்து அது 3000 ஆண்டுக்கு முந்தைய கடினத்தை காண இயலவில்லையே என்பது தமிழாய்ந்தோர் கருத்தாக அமைகிறது. இதற்கும் மேலாக 6ஆம் நூற்றாண்டுக்கு பின்னர்தான் கலிவிருத்தம் என்ற பாடல் அமைப்பு ஏற்பட்டது என்பதும் தமிழ் அறிஞர்களின் கூற்று. எது எப்படி இருப்பினும் சைவத்தின் ஆகமமாக திகழும் பெருமையும் தகுதியும் புனிதமும், எது எப்படி இருப்பினும் சைவத்தின் ஆகமமாக திகழும் பெருமையும் தகுதியும் புனிதமும் திருமந்திரம் கொண்டு தவழ்கிறது என்பதில் எந்தவித மாற்று கருத்தும் இல்லை என்பது தெளிவு. இவரது வரலாற்றை புதுக்கவிதையாக காண்போமே. இவர் கையிலை நந்தியின் இன்னருள் மாணவராம். சிவயோகியாய் திகழ் சீரிய சித்தர். தவமுனி அகத்தியரை கண்டு அளவிட உவந்தே கையிலை விட்டு தெற்கே புறப்படவும் வரும் வழியாய் கேதாரம் வணங்கி அருகுல நேபாள பசுபதி பதமாக்கி மருங்க துங்க நீர் கங்கையாடி நெருங்கிய காசி விஸ்வம் கண்டு காலத்தில் பருப்பத மல்லிகார்ஜுனர் கண்டு காலத்தி தாண்டி ஆலங்காடும் காஞ்சியும் நின்று சாலத் திருவதிகை தில்லை என வந்தித்தே கோலக் காவிரியில் ஆடி திருவாவடுதுறை வந்து பக்கமுள்ள சாத்தனோர் பதிபரவும் விதியெனவே மிக்க பசுமைக்கும் மூலனாம் இடையனும் தக்க தன் வினையில் மடிய பசுவினங்கள் இயக்கத்தில் சுற்றி நின்று இலங்கு துயர் பொங்க தக்க தன் வினையில் மடிய பசுவினங்கள் இயக்கத்தில் சுற்றி நின்று இலங்கு துயர் பொங்க கான் சிவயோகியுமே இது மாற்ற முடிவாகி தான் தனது வழியாக தன் உடலை மறைத்து வான்வந்த உயிரை வீழ் மூலன் உடல் செலுத்த
சான் 8 உடலில் திருமூலர் அழிகிறார். சான் 8 உடலில் திருமூலர் அழிகின்றார். எழும் மூலன் கண்டே ஆவினம் மிக மகிழ தழும்பிய கவலை மாறி தம் வேலை தொடர அழுந்திய ஆனந்தம் மூலரிடம் விளங்கிடவே அழுந்திய ஆனந்தம் மூலரிடம் விளங்கிடவே கழிந்த காலத்தில் மாலை வர பசுவினங்கள் கன்றுகான் ஆவலில் மூலனுடன் ஊர் திரும்ப சென்றுவிடும் ஆவினங்கள் தத்தம் இல் சேரும். சென்றுவிடும் ஆவினங்கள் தத்தம் இல் சேரும். நின்று தனித்த மூலர்தனை கான் மனைவி நின்று தனித்த மூலரை கான் மனைவி என்றுமென வீடு வர ஏன் தயக்கம் அழைக்க என்றுமென வீடு வர ஏன் தயக்கம் அழைக்க விலகிய மூலரும் விளக்குவர் கதையை. உலகின் உறவுகள் நமக்கிடை இல்லை, பழகிடல் பாவம் பழியே சேரும். அழகியவள் விட்டு ஆங்கோர் மடம் தங்க தூக்கமிலா இரவு தள்ளி காலை வர பக்கமுள பெரியவர்கள் இது கேட்க தக்க உண்மை தான் சொல்லும் மூலனை அக்கறியாய் தக்க உண்மைதனை சொல்லும் மூலனை அக்கறியாய் மனைவியிடம் பிரித்திடுவர். திரும்பும் இம்மூலர் தன் மேனி தேடுவர். அருவமாய் அவ்வுடல் காணாதே கலங்க ஒரு தமிழ் இடையனது உடலே தனதாக ஒரு ஆகமம் விளைக்க உகந்த வேடமன திரும்பும் இம்மூலர் தன் மேனி தேடுவார். தன்னுடைய உடலை தேடுறார். அருவமாய் அவ்வுடல் காணாதே கலங்க ஒரு தமிழ் இடையனது உடலை தனதாக ஒரு ஆகமம் விளங்க உகந்த வேடமன இறை திருவுளமும் இதனே எண்ணி இறை திருவுளமும் இதுவே என்றெண்ணி நிறை தெளிந்து திருவா வடுதுறை அமர்வார். உரையன்பில் உலகோனை வணங்குவார். உரையன்பில் உலகோனை வணங்குவார். குறையரு அரசமர நிழல் காக்க தியானமாவார். குறையரு அரசமர நிழல் காக்க தியானமாவார். பிறவி அஞ்சி உறவு தள்ளி துறவியென இரத்தலின்றி சரியை கிரியை ஞானம் என சிறந்த திருமந்திரத்தை தினம் தொகுத்து நிறைந்த அருளில் நீள் பல ஆண்டு செல வரும் பாமலர்கள் 3000 ஆகவே விரிய தருவார் திருமூலர் 9 தந்திரமாய். ஒரு நல்ல 10ஆம் திருமுறையாய் அமைய பெரும் அறிவு இதன் மூலம் சொல்லறிதே. வரும் பாமலர்கள் 3000 ஆகவே விரிய தருவார் திருமூலர் 9 தந்திரமாய். ஒரு நல்ல 10ஆம் திருமுறையாய் இது அமைய பெரும் அறிவு இதன் மூலம் சொல்லறிதே. எளிய இதன் வரிகள் இறைகாட்டும் வழியாக வலிய பரம்பொருளை வாய்மொழியில் விளக்கும். மலிந்த செய்திகள் மலையென இதிலடங்கும். நலிந்த மனமாற்றும் நற்செய்தி பெட்டகமாம். நலிந்த மனம் மாற்றும் நற்செய்தி பெட்டகமாம். சிவயோக நுணுக்கத்தை சீரியதாய் செப்பும் தவயோகி திருமூலர் தியானம் விளை சாரம் பவகுழி கடப்போரை மீட்டும் ஒரு ஆச்சாரம். நவ ஆகம அமுதம் சைவர் வாழ அச்சாரம். மூலப்பரம் காண கையிலை விட்டு மூலரன பூமி வந்து காலத்தை கருவாக்கி கடும் பிறவி தனை கடந்தார். தூலமாய் வாழ்ந்து தூய பசுமைத்து தேகம் வென்றான் ஞாலத்தை விட்டே ஐப்பசி அஸ்வனினால் கையிலை மீள்வர். 63 இந்த திருமூலரை நாம் நிறைவு செய்கிறோம். நன்றி, வணக்கம். நமது பலம் திருச்சிற்றம்பலம். திருச்சிற்றம்பலம். திருச்சிற்றம்பலம்.